Numerical method use Newton's formula to find y when x equal to 27 from the following data. X ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, y ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. Solution since x equal to 27 is at the end of the table, we use Newton's backward interpolation formula. ஏன் நம்ம Newton's backward interpolation formula யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா x ஓட வேல்யூ 27 அப்படின்றது டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக தான் வருது. ஸோ பேக்கில் வரதுனால நம்ம பேக்வேர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ எழுதிக்கிட்டோம், ஒய்யோட வேல்யூ எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம டெல் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து நம்ம இது ப்ளஸ் வேல்யூ, இங்கேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அதுதான் இது டெல்லோட வேல்யூ வரும். இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டோன்னா -35.4 ப்ளஸ் 32.2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் -3.2. இதே போல் தான் எல்லாமே எடுத்துக்கணும். அதே மாதிரி டெல் ஸ்கொயர்டு அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் வந்திருக்கிறதுனால இங்கே நம்ம மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +3.2 -3.1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 0.1ன்னு கிடைக்கும். அதே போல் தான் எல்லா ஸ்டெப்புமே போடணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ 3.2 -3.1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.1ன்னு கிடைக்கும். ஸோ அதே போல் தான் எல்லாமே டெல் 4 வரைக்கும் கிடைக்கும். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வேறு எக்ஸோட வேல்யூ 27 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இங்கே எப்படி 30 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேபிளில் லாஸ்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு 30 பேக்வேர்டு தானே எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 30 எடுத்திருக்கோம். 30 டிஸ்டன்ஸ் ஹச், அதாவது 10, 15, 20 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் h is equal to 5ன்னு எடுத்திருக்கோம். இப்போ டீயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா x minus xn divided by h. இப்போ டீக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 27 மைனஸ் xnோட வேல்யூ 30, ஹச்சோட வேல்யூ 5. இப்போ டீயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா -0.6ன்னு கிடைக்குது. நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா yt equal to yn plus t del yn plus t into t plus 1 divided by 2 factorial del squared yn plus t into t plus 1 into t plus 2 divided by 3 factorial into del cube yn plus etc. இதே போல் தான் 4, 5 அந்த மாதிரி போகும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ynக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்குது 23.1. டெல்லுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம கீழேருந்து எடுத்துக்க போகிறோம். இந்த வரிசையை தான் எடுத்துக்க போகிறோம். லாஸ்ட்டாக உள்ள வேல்யூ தான் எல்லாத்துலேயுமே எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் அதே போல் தான் எல்லாத்துலேயும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஒய்டி இப்போ ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் கொண்டு அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். அடுத்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் 24.79 கிடச்சிருக்கு. ஸோ 9 வந்திருக்கிறதுனால ஒரு வேல்யூ நம்ம கூட சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா, 5க்கு மேலே போனால் ஒரு நம்பர் ஆட் ஆகும். ஸோ அதனால் 24.8ன்னு எடுத்திருக்கோம். தட்ஸ் ஆல் ஆன்சர்.